வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். வாங்க, என்ன பண்ண போகிறோம்? நெல்லிக்காய் தொகையல். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், சும்மா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா உளுத்தம் பருப்பு இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இன்னும் கூட நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கோங்க, சரிங்களா? 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு, மிளகா, சிவப்பு மிளகா 2, பச்சை மிளகா 2, கொஞ்சமாக சீரகம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் 2 நெல்லிக்காவை துருவி வச்சுக்கணும். துருவி வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும், நல்லா வறுக்கணும். செவக்க வறுக்கணும், வாசனை வரணும். அதுக்கப்புறம் நம்ம துருவின நெல்லிக்காவை இதில் சேர்த்துடணும், சரிங்களா? சேர்த்து நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கிறோம். இதுக்கு புளி கிடையாது, ஏன்னா நெல்லிக்காவே புளி. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ வறுத்தது ஆறி போச்சு. ஆறின உடனே நம்ம மிக்ஸி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அரைச்சிக்கிறோம். கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தேவைப்படுறவங்க இன்னும் கூட காரம் நிறையா சேர்த்துக்கலாம் நீங்கள், சரிங்களா? நான் கொஞ்சம் மைல்டாக தான் சாப்பிடுவேன், நான் இப்படி போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது ரொம்ப வெறுமூணு அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், எல்லா டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம். சுட சுட சாத்தில் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? நெல்லிக்காய் டெய்லி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நெல்லிக்காய் நிறைய எடுத்துக்கோங்க. எப்போ போல் சப்ஸ்கிரைப் போட்டு, ஒரு லைக் போட்டு, ஒரு கமெண்ட் போட்டு சப்போர்ட் பண்ண கொடுக்க மறந்துடாதீங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.